வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதன் காரணமாக தஞ்சை மாவட்டம் வாண்டையார் இருப்பில் உள்ள கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாமல் மழையில் நனைந்து முளைத்திருக்கும் நிலையில் களத்திலிருந்து கூடுதல் விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தற்போது வானிலை அறிவிப்பு கொடுத்திருக்கிறது. இந்நிலையில் தஞ்சை மாவட்டம் முழுக்கவே கிட்டத்தட்ட 8000 ஹெக்டேர் ஏக்கர் அளவுக்கு நெல் பயிரிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குறுவை சாகுபடிக்கு தற்போது குறுவை சாகுபடியில் அடுத்த அனைத்து நெல்களுமே நெல் கொள்முதல் நிலையத்துக்கு வந்த நிலையில் தற்போது மழையில் நனைந்தபடி அனைத்து நெற்களுமே வீணாக போயிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த இடத்தில் தொடர்ச்சியாக நெல் அனைத்துமே முளைக்க துவங்கியிருக்கிறது. இதனால் விவசாயிகள் பெரும் வேதனைக்கு உள்ளாகிறார்கள். குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெல்தான் பிரதமான குறிப்பிடத்தக்க அளவுக்கு நெல் மட்டும்தான் இங்கே வாழ்வாதாரமாக இருக்கிறது. இந்நிலையில் இந்த கனமழையில், அதாவது இந்த 3 மாதம் கஷ்டப்பட்டு வயலில் உழைத்த நெல் கொள்முதலத்திற்கு வந்த பிறகு இவ்வளவு ஒரு வேதனைக்குரிய விஷயமாக அனைத்துமே முளைத்து காணப்படுகிறது. மூட்டை மூட்டையாக கிட்டத்தட்ட அனைத்து இடங்களிலுமே நேற்று வரை 4091 மெட்ரிக் டன் எடை கொண்ட நெல் கொள்முதல் நிலையத்திற்கு வந்து அவைகள் அனைத்துமே வீணாகியிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய இந்த வாண்டையார் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே நெல் மட்டும்தான் பிரதான விவசாயத்துள்ளாக இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த அனைத்து இடங்களுமே போராக நெல் கொட்டி வைத்து மழையில் நனைந்து தற்போது டிஎம்சியில் அதை எடுக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் இருக்கிறது. எனவே போதுமான அளவு ஆள் இல்லை என்று குற்றச்சாட்டும் சொல்லப்படுகிறது. அனைத்து இடங்களுமே இதே போன்றுதான் முளைத்திருக்கிறது. விவசாயிகள் கண்ணீர் மல்க வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். தற்போது வரை அதிகாரிகள் யாரும் எங்களை பார்க்கவில்லை. தற்போது வரை எந்த ஒரு நிவாரணம் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. மேலும் மழை தொடரும் பட்சத்தில் இருக்கிற பாதுகாக்கப்பட்ட நெல் அனைத்தும் பார்க்க அனைத்து இடங்களுமே மூட்டை மூட்டையாக நெல் இருக்கிறது. ஓரளவுக்கு படுதா போட்டு பாதுகாத்தாலும் கூட அதையும் மீறி மழையை ஒன்றும் செய்துவிட முடியாது. எப்போது அதிகாரிகள் வருவார்கள் என்று வேதனையோடு விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். நெல்லையும் போட்டுவிட்டு இரவு பகலாக அந்த நெல்லை பாதுகாக்கிற பணியில் அந்த விவசாயிகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களுமே இதே ஒரு தற்போது கூட மழை துவங்கியிருக்கிறது. ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால் அவர் 3 மாதம் வயலில் கஷ்டப்பட்டு அதை நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்து தற்போது நெல்லெல்லாம் பாழாய் போகிறது என்று கண்ணீர் முடிக்க விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள்.